கொஞ்ச நாள் முன்னாடி ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி முடியல. அதுக்குள்ள கன்னடம் தெரியாதுன்னு சொல்லணும் போலயே! ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் வாய்க்கா தகராறு. காவிரில போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்தாலே கம்பு எடுத்துட்டு வருவானுங்க. இவனுங்க கிட்ட எதுக்கு வம்பு? கடவுள் இல்லன்னு சொல்லல. இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா, கேட்டுக்கிட்டு போற தமிழ் மக்கள் இல்ல ஆண்டவரே! அவங்க கிட்ட கொஞ்சம் சூதானமாவே இருங்க. ப்ரமோஷன் பண்ண போனா, போன வேலைய பார்க்காம வளவளா கொலகொலான்னு பேசி வம்ப வளர்த்து விட்டுட்டு வந்திருக்காரு நம்ப ஆண்டவர். அது என்னன்னு பாத்துடலாமா? என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி நடிச்சிருக்க படம் தான் தக் லைஃப். ஜூன் 5ஆம் தேதி வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்காக மாறி 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 எல்லா ஆக்டர்ஸும் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ப்ரமோஷன் பண்ண போகும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட மைக்க கொடுத்தா உறவே உயிரே தமிழேன்னு ஆரம்பிச்சு என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ அங்க சும்மாவே உக்காந்துட்டு இருந்த கன்னட ஆக்டர் சிவராஜ்குமார் அவரை பார்த்து நீங்க வேற ஸ்டேட்ல வாழ்ந்தாலும் நீங்களும் என்னோட ஃபேமிலி தான், அதனாலதான் நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளோல தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம் சொல்லிட்டாரு. நம்ம உலக நாயகன் சொன்ன வார்த்தைய இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கிட்டாங்க கன்னட மக்கள். கன்னட ரக்ஷன் வேதிகை அமைப்பு தலைவர் பிரவீன் ஷெட்டியும் கர்நாடகா பிரசிடென்ட் எடியூரப்பாவும் மாறி 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 தக் லைஃப் போஸ்டரை கிழிக்கிறதும் படம் பெங்களூர்ல ரிலீஸ் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம உலக நாயகன் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி உலக நாயகனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம உலக நாயகன் அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. அரசியல்வாதிகள் மொழிய பத்தி பேச தகுதி இல்லாதவங்க, என்னையோ சேர்த்துதாயா சொல்ற, அப்ப நீ யாருன்னு கேட்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பேசினது அன்பின் வெளிப்பாடுதான், அன்பு மட்டுமே போதுமானது. கன்னட மக்கள் அந்த அன்பை எனக்கு முழுசா தருவாங்கன்னு நம்புறேன். அன்பு என்னைக்குமே மன்னிப்பு கேட்காது, நானும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் சொன்ன விஷயம் வேற, சில அரசியல்வாதிகள் புரிஞ்சுகிட்டது வேற. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? விஸ்வரூபம் படம் பண்ணும்போது நிறைய சர்ச்சைகள் வந்தது. அப்பவும் கன்னட மக்கள் தான் பெரும் ஆதரவு தந்தாங்க. இப்பவும் எப்பவும் தருவாங்கன்னு சொல்லியிருக்காரு நம்ம உலக நாயகன். அது மட்டும் இல்லாம நான் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லல, விரிவாக்கம் தான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி முடியும்னு தெரியல. பெங்களூர்ல தக் லைஃப் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஜாதி மதம் இனம் இப்படிதான் நம்மள பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல மொழிய சேர்க்க பாக்குறாங்க. 21st செஞ்சுரியில ஹெலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் சேர்ந்து மார்க்ஸ்ல காலனி கட்ட போறதா வாடகை சைக்கிளை எடுத்துக்கிட்டு எல்லா நாட்டுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம இன்னும் ஜாதி மதம் இனம் மொழின்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்க போய் முடிய போகுதோ? தக் லைஃப் பெங்களூர்ல ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்க போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரம் கொல்ட்டி பொண்ணு.